1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜோதிட துறையில் வேரூன்றிருக்கக்கூடிய மென்பொருள் ஜோதிடத்தில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணும், மென்பொருள் உதவியோட ஜோதிடம் கற்றுக்க முடியுமா, இல்லை மென்பொருள் உதவியோட ஜோதிடம் பார்க்க முடியுமா, இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ ஜோதிடத்தில் ஆக்குபை பண்ணியிருக்க மென்பொருள் ஜோதிடர்களோட அறிவை அப்படியே கொடுக்குமா, அதை படிக்கிற மக்களுக்கு ஜோதிடம் ஃபுல்லாக கற்றுக்க முடியுமா, இது எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணும்? ஜோதிடத்தில் இப்போ நிறைய மென்பொருள்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, கணக்குகளுக்கு தான் மென்பொருள், பலன் சொல்கிறதுங்கிறது உங்களோட திறமை. இப்போ சொல்லுவாங்கள்ல, சினிமாங்கிறது மெஷினரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து தான் வருது, கேமரா இது எல்லாமே. ஆனால் அதில் உள்ள கதைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதானே ஆன்மா. அது நம்ம இந்தியாவை சேர்ந்தது இல்லையா, ஒரு நாட்டையும் அது மாதிரி தானே. அது போல தான் ஜோதிடம் அப்படிங்கிறதுல சில கணக்குகள் இருக்குது. எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, இன்றைக்கி சூரியன் எத்தனை டிகிரியில் இருக்குது, சனி எத்தனை டிகிரியில் இருக்குது, இதையெல்லாம் பார்க்குறதுக்கு பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், இதை டெய்லி பஞ்சாங்கத்தை பார்த்து ஒரு காலத்தில் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போவும் பஞ்சாங்கங்கள் புழக்கத்தில் தான் இருக்குது. இதை அதை தேடி எடுத்து இந்த ஜோதிடம் பார்க்க வர்றவங்களுக்கு கணக்கு போட்டு பார்க்குறதுக்கு ஒரு நேரம் ஆகும் இல்லையா, இதை குறைக்கிறதுக்காக தான் இந்த மென்பொருள்கள்ங்கிறது வந்தது ஃபஸ்ட்டு அறிமுகமானது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்க போகிறவங்கள பார்த்திங்கன்னா பெரிய பை அப்படி தோலில் போட்டுக்கிட்டு போவாங்க. அதில் பார்த்திங்கன்னா 60 வருஷத்துக்கு பஞ்சாங்கம் இருக்கும். அதுக்கப்புறம் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஏதாவது சில நூல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எழுதி வச்சுருக்கிற நோட்டு இருக்கும். இப்படியெல்லாம் போயிட்டு இருந்த காலம் இல்லையா, அதை குறைப்பதற்கு தான் ஜோதிட மென்பொருளுங்கிறது வந்தது ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, டைமு, என்ன ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிறத சொன்னோம்னா அடுத்த செகண்டில் அந்த ஆப்பில் போட்டோன்னா நம்ம வந்துடும். ஆனால் இதை பார்த்து பலன் சொல்கிறது இருக்குல்ல, அது நம்முடைய மூளை. இங்கே என்ன சிக்கல் ஆகிப்போச்சுன்னா, ஜோதிட மென்பொருள்களை நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பலனை சொல்லிவிடும், நீங்கள் அதை சொன்னால் போதுங்கிற மாதிரி இங்கே கொண்டு வராங்க. இப்போ அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இது என்ன சிக்கலை உருவாக்குதுன்னா, இந்த ஜோதிட மென்பொருளை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லேப்டாப் வேணும். குறைந்தபட்சம் ஒரு 20-25,000 நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும். அப்புறம் 40-45 அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அது ஒரு 25,000 அது ஒரு 40,000 வரைக்கும் ஆகும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ரெண்டுத்தையும் இன்வெஸ்ட் பண்ண பிறகு அந்த சாஃப்ட்வேரை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு ஒரு டெமோ கிளாஸு, அதுக்கப்புறம் ஒரு வாரம் பயிற்சி கிளாஸு, இதுக்கு ஒரு 4,000-5,000 கட்டணும். இது எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு போய் இந்த சாஃப்ட்வேரை போடும்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதை போட்டு அமுக்குவாங்க. அமுக்கிட்டு அதில் ஏதாவது ஒன்று சொல்லும். வர்றவன் என்ன சொல்லுவான், ஏதாவது சொல்லுவாங்கள்ல, சில கேள்விகளுக்கு சரியாக வந்துடும் கணக்கு, சில கேள்விகளுக்கு பார்க்கும்போது சரியாக வராது இல்லையா. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் அதை எடுத்து நோண்டுவான், இதை எடுத்து போடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க இந்த கஸ்டமர் கேர் மாதிரி ஒரு நம்பரை கொடுப்பாங்க. கஸ்டமர் கேர் நம்பர் உங்களுக்கு உடனே கிடைக்குமா, போட்டிங்கன்னா இந்த சேவைக்கு நம்பர் 1 எழுத்தவும், இந்த சேவைக்கு நம்பர் 5 எழுத்தவும், அப்படி இல்லைனா இன்னொரு கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம சிட்டியில் பவர் கட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுறோம்ல, ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை எடுப்பாங்களா கடைசி வரைக்கும்? அதுமாரி எடுக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவன் வெறுத்து போய் இந்த ஜோசியமே வேணாண்டான்னு விட்டுட்டு ஓடி போயிடுவான். அந்த காலத்து ஜோதிடர்கள் எல்லாமே அடிப்படை நூல்களை கற்று படிச்சுக்கிட்டு யாராவது ஒரு குருவோட கொஞ்ச நாள் பயணிப்பாங்க. அந்த குருங்கிறவர் நிறைய ஜோதிடங்களை, ஜாதகங்களை பார்த்துட்டு அவருடைய அனுபவங்கள்லாம் சேர்த்துட்டு என்ன பண்ணுவார், அடுத்தது அவங்களோட ஜோதிடம் கற்க வர்றவர்களுக்கு அதை சொல்லி கொடுப்பார். அதுக்கப்புறம் புதுசாக ஜோதிடத்தில் சில முறைகள்லாம் வரும். அந்த முறைகள்லாம் வச்சு இதை உனக்கு ஜோதிடத்தோடு அப்ளை பண்ணி, ஜாதகத்தோடு அப்ளை பண்ணி ரிசல்ட்லாம் எந்த அளவுக்கு வருது போகுதுன்னு பார்த்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு தான் அவங்க எல்லா ஊர்களுக்கும் பிரபலம் ஆவாங்க. இவங்க பிரபலமான பிறகு என்னாச்சுன்னா, எந்த ஊரில் என்ன நடந்தாலும் இவர் சொன்னால் சரியாக இருக்குங்கிற மாதிரி ஆகிடும். இவர் ஒரு வேலை தப்பாக பலன் சொல்லிட்டா ஊருக்காரெல்லாம் திரண்டு உதைக்க ஆரம்பிச்சிருவான் இல்லையா. இதுதான் பழைய நிலவரம். எத்தனை ஜோசியர் இருந்தாலும் பிரபலமான ஜோதிடர்கள்ங்கிறவங்க அந்தந்த பகுதியில் நிறைய பேர் இருப்பாங்க. அவர் சொன்னால் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன ஆகி போச்சுன்னா, இன்றைக்கி நிலவரம் யாருன்னே தெரிய வேணாம். இப்போ நீங்கள் அறகுறையாக உலர்னா கூட பரவாயில்ல. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த யூடியூப் சேனலில் அதிகம் சப்ஸ்கிரைபர் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. பெய்டு ப்ரொமோஷன் இருக்குல்ல, அங்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு இந்த ஸ்லாட் மாதிரி எடுத்துக்கிட்டு
இப்போ நீங்கள் பார்க்குறப்பே சொல்லும், நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்க சொல்லுவாங்க, அந்த கேள்வியெல்லாம் அவங்க ஏற்கனவே சொல்லி கொடுத்துருவாங்க. எடுத்து கொடுத்த பிறகு ஐயோ அந்த ஜோதிடர் அப்படியே லைவ்லேயே கரெக்டாக சொல்கிறாரேம்பாங்க. நம்மள மாதிரி போய் ஒரு ஆள் உட்காந்ததுன்னா அதில் என்ன ப்ரோக்ராம்னு தெரியும். இந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் காசு அடிச்சிருவாங்க. இங்கே எப்படின்னா இந்த எல்லாருக்குமே வந்து போய் அந்த மாதிரி உட்காந்து பேச முடியுமா? அதனால் நீங்கள் கஷ்டப்பட வேணாம், நாங்கள் ஒரு மென்பொருள் தரோம், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா வர்றவங்களுக்கு நீங்கள் பலன் சொன்னாலே போதும், அவங்கள்ட்ட நீங்கள் எவ்வளோ வேணுமோ வசூல் பண்ணிக்கலாம். நீங்கள் போடுறது வந்து முதலீடு தானே தவிர இது செலவு இல்லை, ஒரு 6 மாதத்துக்குள்ளே சம்பாரிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் மிச்சம் தானே. இப்படி பண்ண ஆரம்பித்த பிறகு இந்த மென்பொருள் வியாபாரத்தை தான் இப்போ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மென்பொருள் வியாபாரத்தை பார்க்குறவர்கள் எப்படி வந்து ஜோதிடத்தை கற்றுக்க முடியும்? ஒரு ஜோதிடர் நல்லா பிரபலமாகி அவர் சொன்னதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. சொன்னதுன்னா அத்தனையும் நடக்க வேணாம், ஒரு 10 சொன்னார்னா அதில் 7 ஒழுங்காக நடந்தால் போதும். அது ஒன்றுமே நடக்க ஆரம்பிக்க முன்னாடியே இவங்க அந்த மாதிரி சாஃப்ட்வேரை ப்ரொமோஷன் பண்ணி அதில் காசு கொட்டும். இவங்க ஜாதகத்தை கற்று முடிக்கிறதுக்குள்ளே அந்த சாஃப்ட்வேர் வந்து லேக்ஸ் கணக்கில் விற்றுரும். இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சின்னத்திரை யூடியூபர்ஸு, கொஞ்சம் சினிமாவில் மார்க்கெட் போய் சொன்னால் தெரிகிற மாதிரி சில பேர் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களே கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி விற்கிறது. அப்புறம் அவங்களே சாஃப்ட்வேர் வாங்குற மாதிரி வச்சு அதை அப்படியே ஃபோட்டோ கிட்ட எடுத்து போட்டுட்டு இதை அப்படி பிரபலம் பண்ணிக்கிறது. இப்போ கருங்காலி மாலை விற்ற மாதிரி இப்போ இந்த ஜோதிட சாஃப்ட்வேரை விற்கிறதுக்காக அது ஒரு ப்ரொமோஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இதை வாங்கிட்டு போய் யாராலையும் ஜோதிடம் கற்றுக்கவே முடியாது. இது வரைக்கும் சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு லேப்டாப்புக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேருக்கு பணம் கட்டணும், அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு டெமோ கிளாஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு வாரம் பயிற்சி வகுப்பில் அதுக்கு ஒரு பணம் கட்டணும், அதுக்கப்புறம் இதை வருஷம் அப்டேட் பண்ணிக்கிறீங்கள அதுக்கு ஒரு பணம் கட்டணும். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்ததுலேருந்து அது இறந்து காரியம் நடத்துகிற வரைக்கும் இந்த சடங்கு சம்பிரதாயம் பண்ணுறாங்க. இதுதான் நடக்குமே தவிர இதனால் அவர்களுக்கு எந்த பலனும் கிடையாது. ஒரே ஒரு ஆள் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு டாக்டரை உருவாக்கலாம், ஒரு இன்ஜினியரை உருவாக்கலாம், யாரை வேணாலும் உருவாக்கலாம். ஒரு சயின்டிஸ்ட்டை உங்களால் உருவாக்க முடியுமா? கண்டிப்பாக உருவாக்க முடியாது. அது அவன் தான் கண்டுபிடிப்பான். அவனுடைய அனுபவங்கள்லையும் அவனுடைய தேடல்கள்லையும் அவன் கண்டுபிடிப்பான். அதே போல் நீங்கள் வந்து ஒரு கேமராவை உருவாக்கலாம், ஒரு சிஸ்டத்தை உருவாக்கலாம், ஒரு கலைஞனை உருவாக்க முடியுமா? பாரதி ராஜாங்கிறவர் எப்பேற்பட்ட கலைஞர், அந்த மாதிரி ஒரு கலைஞரை நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க முடியுமா? பாலச்சந்திரங்கிறவர் எவ்வளோ பெரிய திறமையாளர், அவரை போய் நீங்கள் உருவாக்க முடியுமா? ஏற்கனவே இருக்கிற சூழலை உள்வாங்கிக்கிட்டு இதை எப்படி சிறப்பாக செய்யலாங்கிறது மனிதனோட மூளை மட்டும்தான் வேலை பார்க்கும். நெல்லை வசந்தன் ஐயாவோட நான் பல தடவை பயணிப்பட்டிருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லையா. அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவார்னா ஒரே விஷயந்தான் சொல்லுவார். நம்ம பஞ்சாங்கத்தை பற்றி இப்போதைக்கு கணக்கு போட்டோம்னா தேவை இல்லாமல் டைம் அதிகமாக எடுக்கும், ஆனால் அதை தெரிஞ்சுக்கணும். அதை வந்து அந்த டயத்தை குறைக்கிறதுக்காக நம்ம வந்து கணக்கு போடுறதுக்காக அந்த ஆப் வந்திருக்கு, இதை பார்த்துக்க. ஆனால் பலன்கிறது வந்து உங்கள் மூளையிலேருந்து தான் உதிக்கும். எதுக்கு பரிகாரத்தை சொல்ல முடியும்? உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் ரிஷபராசியில் 4 கிரகம் உட்காந்துருக்கு. காலபுருஷனுக்கு அது குடும்பஸ்தானம். 4 கிரகம் 3 கிரகம் சேர்ந்தாலே அதை சன்னியாசி யோகங்கிறான் ஜாதகத்தில். அப்போ அதை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது ஆன் த ஸ்பாட் பரிகாரம் வருது. இது வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது, இந்த இத்தனை கிரகங்கள் சேர்ந்துருக்கிறதுனால சிக்கல் வருது. அப்போ வந்து சாதாரணமாக எளிய பரிகாரம். அப்போ இந்த பொருட்களெல்லாம் வாங்கி ஊற வச்சு அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டு காலையில் அதை நல்லா மாவு மாதிரி அரைச்சி வெல்லம் போட்டு கொண்டு போய் பசுமாட்டுக்கு தொடர்ச்சியாக கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கல்யாணம் ஆகுது. இதை சாஃப்ட்வேர் சொல்லுமா? சொல்லாது. அப்போ நேரம் காலம் சூழலுக்கு ஏற்ற மாதிரி மனிதனோட மூளை தான் பார்த்து செயல் பண்ணுமே தவிர இந்த மூளை வந்து கடைசி வரைக்கும் தனித்து இயங்காமல் சாஃப்ட்வேரையே நம்பிக்கிட்டு இருக்கணுங்கிற ஒரு சூழலை உருவாக்குறாங்கல்ல, இதுதான் இந்த மென்பொருள்கள் செஞ்சிட்ருக்கு. நெல்லை வசந்தன் ஐயா சொல்லுவார், நீங்கள் உங்கள் மூளையிலேருந்து தாங்க உதிக்கணும். ஒரு கலைஞனுங்கிறவன் வந்து மூளையோடு சம்மந்தப்பட்டவன், ஜோதிடனுங்கிறவனும் அவனுடைய அனுபவத்துலேருந்து அவனுடைய மூளையிலேருந்து வர்ற விஷயந்தான். இதை போய் கம்ப்யூட்டர் செய்யணும், நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சதானே அது திரும்ப கொடுக்கும். புது விஷயத்தை அது எப்படி சிந்திக்கும்? நீங்கள் ஏற்கனவே சிந்திச்சு வச்சதெல்லாம் கரெக்டாக அப்படின்னா பழைய நூல்களை எத்தனை பேர் தப்பாக போயிட்டுருக்குது. இது வந்து ஒரு வியாபாரமயமாயிடுச்சு. ஒரு பக்கம் யூடியூப்பில் உட்காந்துட்டு காசு கொடுத்து பேசி வர்ற கிளைண்ட்டுக்கிட்ட 1 லட்சம் 2 லட்சம் ஆட்டையை போடுறது ஒன்று. இன்னொரு பக்கம் என்னென்னா நல்ல பெரிய முக்கியமான பிரபலமான ஜோதிடர் மாதிரி காட்டிக்கிட்டு நாங்கள் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கோம், இதோட சாஃப்ட்வேர் இவ்வளோன்னு சொல்லிட்டு அதை பூந்து சம்பாதிக்கிறது அடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த எதிர்காலத்தோட ஜோதிட துறைக்கு வந்து இதெல்லாம் பெரிய பெரிய சாபக்கேடுகள். அந்த காலத்தில் என்ன இதெல்லாம் பார்த்தா பலன் சொன்னாங்க. அப்போ ஜோதிடர்கள் வந்து ஜாதகத்து மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஒன்று தப்பாக போச்சுன்னா எப்படின்னு சரி பண்ண முடியும். இன்றைக்கி அதுவே கிடையாது. சிஸ்டத்திலே தப்பாக வந்தால் அதை எப்படி சரி பண்ணுவீங்க? நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க, அது கஸ்டமர் கேர் எடுக்கவே மாட்டானே அவன்.
ஐயா ரொம்ப பிஸியாக இருக்கார், அப்படி மீறி எடுத்தால் சார் ரொம்ப பிஸியாக இருப்பார்னு சாரே பதில் சொல்லுவார் குரலை மாற்றி. தயவு செய்து மென்பொருளை பாருங்கள், பார்த்துட்டு பலன் சொல்லணும்னு ஆசைப்படாதீங்க. அது உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்கள் காசுக்கு கேடு, உங்களோட சிந்தனைக்கு கேடு, உங்கள் மூளையை செயல்படுத்த விடாமல் தடுக்கும். நீங்கள் சொல்கிற முடிவுகள் பூரா தப்பாக வரும். இதுக்காக தான் நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன். ஜோதிடம் கற்பதற்கும் கற்பிப்பதற்கும் மூளையை தான் பயன்படுத்தணுமே தவிர மூளையால் உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேரை பயன்படுத்தக்கூடாது. அதை ஒரு அடிஷ்னலாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.